ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். உங்ககிட்ட சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட ஃபேவரட் கோவில் எது? ரொம்ப பிடிச்சி அதிகமாக போகக்கூடிய கோவில் எது? பழனி, திருப்பதி, திருத்தணி, திருச்செந்தூர், மீனாட்சி அம்மன் கோவில், ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க கரெக்டாக. உங்களோட ஃபேவரட் கோவில்னு ஒன்று இருக்கும். உங்ககிட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறேன். வாட் இஃப் ஐ சே, ஒருவேளை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப பக்தியோடு கும்பிடக்கூடிய கோவிலுக்குள்ளே இருக்கிற மூலவர் இருப்பார்ல, அந்த மெயின் கடவுளோட சிலை இருக்கும், அதை நம்ம அதிகமாக போய் கும்பிடுவோம். அந்த சிலை உண்மையான சிலை கிடையாது. அந்த சிலையை திருடிட்டு போயிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அது ஊருக்குள்ளே தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு ஃபேக்கான சிலையை வச்சுருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கும்? மதன், என்ன மதன் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நம்ம தஞ்சாவூர் கிட்ட நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சிவகுருநாத சாமி கோவில் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெம்பிள் இருக்குது. கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள், ஓகேவா? பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரே நேரத்தில் சிவனை கும்பிடணும்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இலங்கையை ஆட்சி செஞ்ச ராவண மன்னன் இருக்காங்கல்ல, ராவணன் சிவனை கும்பிடுறதுக்கு இலங்கையிலேருந்து கிளம்பி அது நாகப்பட்டினத்துக்கிட்ட தானே இந்த கோவில் இருக்குது. ஸோ அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவில் ஒரு 1 or 2 hours பீச் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு போனாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கலாம். ஹிஸ்டாரிக்கலாக ஞான சம்பந்தர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சிவா டிவோட்டி. அவர் இந்த கோவிலுக்கு தேவாரம்லாம் பாடிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு ஹிஸ்ட்ரி இருக்கிற கோவில், சோழர்கள் காலகட்டத்தில் ஒரு கோவிலாக பயங்கரமாக பில்ட் பண்ணப்பட்டு, அதுக்கப்புறம் நாயக்கர்கள் காலகட்டத்தில் இன்னும் பெருசாக பில்ட் பண்ணப்பட்ட இந்த சிவகுருநாத சாமி கோவிலில் இருக்கிற சிலை உண்மையான சிலை இல்லை. அது எதையுமே தெரியாமல் ரொம்ப வருஷத்துக்கு மக்கள் ரொம்ப பயபக்தியோடு கும்பிட்டுட்ருக்காங்க. ஒரு வெள்ளைக்காரன் யூகேலேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ பூஜை பண்ணிருக்கிறவருக்கு தெரியலை, கும்பிடுற பக்தர்களுக்கு தெரியலை, யாருக்குமே தெரியாத இந்த ஒரு விஷயத்தை, அங்கே இருக்கிறது நகல், உண்மையான சிலை இல்லை, உண்மையான சிலை திருடு போயிடுச்சுங்கிற ஒரு விஷயத்த யூகேலேருந்து கிளம்பி டாக்டர் டுக்ளஸ் பேரட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சி ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, அந்த கோயில் நிர்வாகத்துக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒரு வெள்ளைக்காரங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த சிலை இங்கேருந்து காணாமல் போயிடுச்சுன்னா அப்போ எங்கே போச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்டர்நேஷ்னல் மாஃபியா, ஓகேவா? ஸோ கடவுளையே இந்தியாவிலேருந்து கடல் கடந்து திருடி விற்று அது யூஎஸில் இருக்கிற ஒரு மியூசியமில் எப்படி திடீர்னு அப்பியர் ஆச்சுங்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் இந்திய அரசாங்கமும் ஸ்காட்லாண்ட் யார்டும், சாதாரண போலீஸ் கிடையாது, ஸ்காட்லாண்ட் யார்டும் ஒன்று சேர்ந்து எப்படி இந்த சிலையை மறுபடியும் இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்தாங்கங்கிறதுலேருந்து, அதுக்கும் அப்புறம் ட்விஸ்ட் இருக்குது. என்ன ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக இருக்குன்னு தானே கேட்குறீங்க? கடைசி ட்விஸ்ட் என்ன தெரியுமா? சிலை மீட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஆனால் இப்போ அந்த கோவில் இல்லை. என்ன மதன் சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க? டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் டெம்பிள். சோழர்கள் காலகட்டத்தில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு டெம்பிள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தர் டைம்லலாம் இந்த ஸ்தலங்கள் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நாயக்கா பீரியடில் இது நல்ல பெருசாகவே கட்டி வச்சுட்டாங்க. இப்போ இந்த கோவில் கிட்ட நிறைய இடங்களில் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எரால அந்த வயக்காட்டில் திடீர்னு நாங்கள் எடுத்தோம், எங்களுக்கு சிலைகள் கிடைக்குதுங்கிறதுலாம் காமனான விஷயம் இல்லை. அந்த மாதிரி 1951, ஸோ இப்போலேருந்து ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஸோ 1951 இந்த கோவில் கிட்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, ஃபார்ம் லேண்ட் இருந்திருக்குது, ஓகேவா? அந்த நிலப்பரப்பு ஃபுல்லாக அந்த லேண்ட் மாஸ் ஃபுல்லாகவே ஒரு ஃபார்ம் வயக்காடாக இருந்திருக்குது. அந்த வயக்காடு குப்புசாமி அப்படிங்கிற ஒருத்தரோடது. அங்கே ஆனமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனமுத்து அங்கே வயக்காட்டில் ஒரு நாள் 1951 வேலை பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு மண்ணுக்குள்ளே இருந்து ஏதோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஏர்லாம் போட்டுட்டு இருக்கப்போ என்னடா டங் டங்னு சவுண்டு கேட்குதுன்னு கல்லா ஏதான்னு பார்த்தா மெட்டல் சவுண்டு கேட்குது. என்னடா அது மெட்டல் சவுண்டு இருக்குது? வேகமாக மண்ணெல்லாம் தள்ளி விட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருந்து 5 சிலைகள் கிடைக்குது. 1 இல்லை 5 சிலைகள் கிடைக்குது. 5 சிலைகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நடராஜர், ஓகேவா? ரெண்டாவது சம்பந்தர். ஸோ 1300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாடியிருக்காருன்னு சம்பந்தரை சொல்கிறோம்ல, ஃபேமஸ் செயின்ட். அவரோட சிலை ஒன்று அங்கே கிடைக்குது. இதெல்லாமே சோழர்கள் காலகட்டத்து சிலை. நடராஜர், திருஞான சம்பந்தர், சோமாஸ்கந்தர்னா சிவனும் பார்வதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் சிலை, பிள்ளையார், கௌரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5 சிலை அங்கேருந்து கிடைக்குது, ஓகேவா? ஸோ இந்த 5 சிலையுமே
அங்கே இருக்கிற ஆனமுத்து வந்து குப்புசாமி கிட்ட கொண்டு போய், இது ஆக்சுவலாக நடந்தது 1951. ஸோ குப்புசாமி கிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, குப்புசாமி இருந்துக்கிட்டு, ஓகே ஐயா இந்த மாதிரி கிடச்சிருக்கா, இதை நம்மளே வச்சுக்க வேணாம், நம்ம வந்து இதை அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும், மண்ணுக்கு கீழே கிடைக்கிறதெல்லாம் அரசாங்கத்தோட சொத்து தானே, அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருக்கிற கலெக்டர்கிட்ட போய் கொடுத்துட்றாங்க. 1953 வரைக்கும் இந்த சிலைகள் வந்து தஞ்சாவூர் கலெக்டர்கிட்ட ரொம்ப பத்திரமா வைக்கப்படுது. 1953 கலெக்டர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, இந்த சிலைகள் வந்து கலெக்டரேட்டில் இருக்க வேண்டியதில்லை, இது அந்த கோவிலோட சிலைகள். அதில் எடுத்து அந்த சோழர்கள் காலகட்டத்தில் இந்த கோவிலில் இருக்கிற ரெக்கார்ட்ஸில் வந்து சோழர்கள் நிறைய சிலைகள் கொடுத்துருக்காங்க, நிறைய சோழ மன்னர்கள் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்காங்கங்கிற ரெக்கார்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு இதுங்கெல்லாம் நியாயமாக அந்த கோவிலோட தான் இருக்கணும். எப்போவாவது யாராவது வர்றாங்கன்னு சொல்லி இதை மண்ணுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கோவிலோட நிறைய இதெல்லாம் வந்து thousands of years ஹிஸ்ட்ரி இருக்கிறதுல. ஸோ ரேஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கும், செதறி கடந்திருக்கும். ஸோ இதை மறுபடியும் கோவில்கிட்டே கொடுத்துடலாம், பல வருஷம் வரலாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு கோவிலுக்கே வந்து மறுபடியும் 1953 51 மண்ணுக்குள்ளே கண்டுபிடிக்கப்படுது. 53 கோவிலுக்கே வந்து கலெக்டர் திருப்பி டொனேட் பண்ணிடுறாரு. கோவிலுக்கு திருப்பி கொடுக்குறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. ராமசாமி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து இந்த சிலைகளை வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணும், மண்ணுக்குள்ளே இருந்திருக்குது, ரொம்ப டேமேஜாக இருந்திருக்குது. இவர் ஒரு ஸ்கல்ப்டர். ஸோ ராமசாமி ஸ்தபதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக சிற்பங்கள் எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி கொடுத்துட்றாரு. கோவிலில் சாமியை வச்சுட்றாங்க. வச்சுட்டு எல்லாரும் பயங்கரமாக கும்பிடுறாங்க. இப்படி மண்ணுக்குள்ளே எடுக்கப்பட்ட சிலைகள் வந்து கோவிலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னோன்னா ரொம்ப பயங்கரமாக திருவிழா மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ராவாக கூட்டம் வருது, ரொம்ப வருஷமாக காணாமல் போன சிலைகள் கிடச்சிருக்குன்னு பயங்கர ஹைப்பாகி மக்கள் வந்து கண்டினியூஸாக கோவிலுக்கு வந்து ஃப்ளாக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டுக்ளாஸ் பேரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், ஒரு ஆர்கியாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவர், ஸோ ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் பர்சன். இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் 1961 இதெல்லாம் 1950 நடக்குது, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு 1961 டுக்ளாஸ் பேரங்கிறவர் வந்து தஞ்சாவூர் பக்கம் வராரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக காணாமல் போன கடவுள் சிலைகள் வந்து கிடச்சி கோவிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு க்யூரியாசிட்டி. ஸோ சிவகுருநாத சாமி கோவில் எங்கே இருக்குதுன்னு தேடி அங்கே வராரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பி போய்ட்றாரு. போயிட்டு ஒரு புக் எழுதுறாரு. ஏர்லி சோலா பிரான்சஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து 1965 ரிலீஸ் பண்ணுறாரு. சரி, 61 வந்து விசிட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு போகிறாரு. 65 ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு, ஏர்லி சோலா பிரான்சஸ் அப்படிங்கிறத. இந்த புக்கில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை எழுதியிருக்காரு. இந்த கோவிலில் கும்பிடக்கூடிய சிவன் வந்து உண்மையான சிலை கிடையாது, இது வந்து ஒரு நகல், இட் இஸ் அ ஃபேக் ஸ்டாச்சு, உண்மையான ஸ்டாச்சு இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் போட்டு உடச்சிடுறாரு. இந்த பயங்கரமாக கடவுளெல்லாம் கும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடுது. என்னடா ஒரு முக்கியமான கோவிலுக்குள்ளே எல்லாரும் நம்ம வருஷக்கணக்காக கும்பிட்டு இருக்கோம், இவர் என்னன்னா 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே சிலையை மாற்றிட்டாங்க, இது உண்மையான சிலையே இல்லைங்கிறாங்க. அப்போ உண்மையிலே நம்ம வந்து கடவுள் சிலை ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருக்குன்னு போய் கும்பிடுறது உண்மையான சிலையே இல்லையான்னு சொல்லி ரொம்ப அதிருப்தியில் ஆயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்காட்லாண்ட் யார்டை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா காணாமல் போயிடுச்சு, பட் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ ஸ்காட்லாண்ட் யார்டை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸில் இப்போ இன்வால்வ் ஆகிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 மெயின் டீம்ஸ், ஒன்று தமிழ்நாடு போலீஸ், இன்னொரு ஸ்காட்லாண்ட் யார்டு யுனைடெட் கிங்டம்லேருந்து. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சிலை வந்து இந்தியாவிலே கிடையாது, இது இங்கேருந்து கைமாறி மும்பைக்கு போயிருக்குது. மும்பையில் பாம்பேலேருந்து கடல் வழியாக நிறைய கண்ட்ரியை தாண்டி கடைசியில் யூஎஸில் போய் இருக்கிற ஒரு மியூசியத்தில் போய் செட்டில் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த மியூசியம் வந்து இதை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, $9 lakh, $9 lakh ரூபீஸ்க்கு கிடையாது, $9 lakh 1960s வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதோட மதிப்பீடு நான் உங்களுக்கு 2025 ஒரு வேளை இந்த சிலையை இப்படி திருடிட்டு போனாங்கன்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சியில் 50 to 53 crore ரூபீஸ்க்கு இந்த ஒரு சிலையை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. கண்டுபிடிக்கப்பட்ட மீதி 5 சிலைகளில் ஒரு சிலை எங்கே போச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுது, யூஎஸ்க்கு போய் செட்டில் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுது கைமாறி. மீதி 4 சிலை என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ இந்த ஒரு சிலை அங்கே இருக்குல்ல, இந்த சிலையை வந்து மறுபடியும் கொண்டு வரணுங்கிற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்குது. 2வது, இதை எப்படி திருடினாங்க? கலெக்டர் கிட்ட இருக்குது, ஸ்கல்ப்டர் கிட்ட போகுது, எப்படி இது திருடி இருக்க முடியும், எங்கே திருடினாங்க, அட் வாட் பாயிண்ட் வாஸ் இட் ஸ்டோலன், இல்லை கொடுத்ததே ஃபேக்கான சிலையை கொடுத்துட்டாங்களா, நிறைய கேள்வி இருக்குது. கடைசியில் அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஸ்கல்ப் பண்ணி தரேன், ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே, ரொம்ப நாளாக மண்ணுக்குள்ளே இருந்துச்சு, சரி பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் கோவிலுக்கு டொனேட் பண்ணதுக்கப்புறம் கோவில் வந்து ஒருத்தர் வச்சு வேலை பார்க்குது. ஸோ இந்த வேலை பார்த்தவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கைக்கு சிலை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் 2-3 பேர் கூட ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து இந்த ஃபேக்கான சிலையை வச்சு கொடுத்துடலாம், உண்மையான சிலையை கொடுங்க, உங்களுக்கு ஒரு காசு வரும்லாம் சொல்லி அவர் மண்டையும் கழுவி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 2-3 பேர் தான் ஒன்றா சேர்ந்து
ஃபேக்கான சிலையை ரீப்ளேஸ் பண்ணி சாமியாக வச்சிடுறாங்க. நம்ம ஊர் மக்களும் கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரிஜினல் சிலையை இவங்க வந்து இவருக்கு ஒரு ஷேரை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க, ஃபியூ தௌசண்ட்ஸ் கொடுத்துட்டு. இவங்க எடுத்துகிட்டு போய் மும்பையில் ஒருத்தவங்க கிட்ட விற்று, மும்பையில் இருக்கிறவன் வந்து பல நாடுகளை தாண்டி கடைசியில் யூஎஸில் போய் செட்டில் ஆயிருக்குன்னு தெரியுது. இப்போ இங்கே யார் யார் இதெல்லாம் விற்றாங்களோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அங்கே சிலை இருக்குது. சரி, அந்த மியூசியத்துக்கிட்ட டே சிலையை தடா, அது எங்களோட சிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் போய் சொல்லிச்சுன்னா அவன் தரமாட்டேங்கிறான். நான் எதுக்கு தரணும்? நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். எவனா ஒருத்தன் திருடானா அவனை போய் கேளு, நான் எப்படி இதை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் பஞ்சாயத்து பண்ணுறான். யோசிச்சு பாருங்க, ஒரு வெள்ளைக்காரன் அவன் வந்து சொல்கிறான் இது என்னோட சிலை அப்படின்னு. யாரோட சிலையா? சோழர்கள் சிலையா? நடராஜர் சிலையை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அக்கப்போர். அப்புறம் பல போராட்டங்களை தாண்டி மறுபடியும் அந்த சிலை வந்து 1987 ஓகேவா, ஒரு வழியாக அந்த சிலை வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. கபாலீஸ்வரர் கோவில், சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரு வால்ட்டில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிலை வந்து மறுபடியும் கோவிலுக்கு போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் தேடி பார்க்க முடிஞ்ச வரைக்கும் 1987 இந்த சிலை வந்து சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் வால்ட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கு இதை மொத்தமாக வாசிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சிலைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது. ஸோ சிவகுருநாத சாமி கோவிலில் இருக்கிற சிலை வந்து அப்போது உண்மையானது கிடையாது, நகல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அப்போது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மெயின் டைட்டி கிடையாது, இது வந்து பிரான்ஸ் ஸ்டாச்சு ஓகேவா. இப்போ என்னோட அதிகமான கேள்விகள் எப்படி இருக்குன்னா, அப்போது தமிழ்நாட்டில், இந்தியாவில் எத்தனையோ கோவில்கள் இருக்குது, உலக அளவில் எத்தனையோ ஆர்ட் கேலரிஸில் பெயிண்டிங்ஸ் இருக்குது, அந்த ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் உண்மையிலே அதுதானா இல்லை நகல் அங்கே வைக்கப்பட்டுருக்கு, அதாவது ஃபேக்காக வைக்கப்பட்டுருக்காங்க ஒரு கேள்வி இருக்குது தெரியுமா? மைண்ட் ப்ளோயிங் கொஸ்டின். பட் அந்த கொஸ்டினை நான் உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நம்ம கும்பிடக்கூடிய கடவுள்களை நம்ம கிட்ட போய் பார்க்கறது கிடையாது, தொட விடுறது கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே உண்மையிலே அந்த சிலை தான் இருக்காங்கிறத வந்து நம்ம எப்படி செக் பண்ண முடியும்? இதுக்கு மக்களோட நம்பிக்கை இன்வால்வ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசாங்கம் அக்ராஸ் இந்தியா வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்காங்கங்கிறது. ஏன்னா அதுக்கு பின்னாடி என்ன பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குன்னு தெரியல. ஏன் விற்று எவ்வளோ கோடி பார்த்துட்ருக்கான்னு தெரியல. 52 கோடி ஒரு சிலை சிவகுருநாத சாமி கோவிலில் இருக்கிற சிலைக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் மெயின் ப்ராமினன்ட் டெம்பிள்ஸ் மீனாட்சி அம்மன் கோவில், இங்கே திருவண்ணாமலை கோவில்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய சிலைகளுக்குலாம் எவ்வளோ விலை பேசப்படும். எவனாவது ஒருத்தன் கரப்டாக இருந்தாலும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவானு. அப்போ இதுக்கெல்லாம் ப்ராப்பர் செக்கிங், ஆடிட்டிங்லாம் அதிகமாக தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் whatever said and done, this was one thing என்னோட கண்ணில் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு சிவகுருநாத சாமி கோவில் நேராக போய் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. போய் நேரில் விட்னஸ் பண்ணும். இவ்வளோ ட்ராமாஸ் ஒரு கோவிலை சுற்றி நடந்திருக்குன்னா அந்த கோவிலுக்கு பின்னாடி இன்னும் எவ்வளோ கதைகள் இருக்கணும். ஸோ போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸைட்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய டெம்பிள், சர்ச், மசூதி, வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராம்நாடு கிட்ட வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் மசூதி ஒன்று இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு நாள் பேசுகிறேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் இருந்துச்சுன்னா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் மதன் கௌரி, சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். ஈஸியாக நீங்கள் ஸ்பாட் பண்ணுவீங்க. ஃபாலோ மீ தேர். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.